உறவினர், என்னுடைய நான் லோக்கல் அங்கே கவுன்சிலர், லோக்கல் பசுதிபாளையம். அவர் விஜயனுடைய ரசிகர். அவர் பேர் வடிவேல் அழகன். விஜயனுடைய ரசிகர். வயசு 54. அவர் முதல்ல ரஜினி ரசிகராக இருந்து ரஜினி அரசியலுக்கு வராதனால அப்படியே விஜயை ஃபாலோ பண்ணவர். விஜய் எங்கே வந்தாலும் ஓடுவார். அவர் அந்த மாதிரி ஒரு இது உள்ளவர். அவருக்கு ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை, வயசுக்கு வந்த ஒரு குழந்தை தான் இருக்குது. அப்புறம் நாங்கள் எங்களுக்கு அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சோம். பாடியை பார்க்கும்போது கடந்த பிற்பாடு அப்புறம் எங்களுக்கு தகவலே வந்தது. அப்புறம் உடனே ஓடி பார்த்தோம், கன்ஃபார்ம் பண்ணோம். ஒரு 11:40க்கு தான் எங்களுக்கு தகவலே கிடைச்சது. நாங்கள் ஓடணும். போய் பார்த்தோன்னா பாடி இதுதாங்கிறத உறுதி பண்ண பிற்பாடு இன்னைக்கு அதனுடைய ஈமச்சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். இது மிகப்பெரிய துக்ககரமான நிகழ்ச்சி. இதுவரை கரூர் டிஸ்ட்ரிக்ட் எங்கள் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு சுகமான நிகழ்ச்சி நாங்கள் பார்த்ததில்லை. இது மிகப்பெரிய வருந்தத்தக்கது. எல்லாம் கதறது, குழந்தைகள், பெண்கள் எல்லாம். நாங்கள் நைட்டு விடிய அங்கே தான் இருந்தோம். அந்த நான் அந்த ஏரியா கவுன்சிலர். நான் அந்த நாங்க வர்ற வரைக்கும் 41 பேர் இருந்தாங்க. இப்போ 50ங்கிறாங்க. என்ன எண்ணிக்கை என்பது எனக்கு கரெக்டா தெரியல. உள்ள 50ன்னு சொல்றாங்க. பாதிக்கப்பட்ட அத்தனை குடும்பத்தையும் நான் நேரா சந்திச்சுட்டு, இங்க அட்மிட் ஆயிருக்கிற ஒவ்வொரு பேஷண்ட்டையும் அவங்க ஃபேமிலியும் சந்திச்சுட்டு தான் இப்ப உங்க முன்னாடி நிக்கிறேன். எல்லாருடைய குறை என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க குறுகலான பாதை, அங்க உரிய பாதுகாப்பு யாருக்கும் தரப்படல. அது மட்டும் இல்லாம அந்த விஜயோட வாகனம் பக்கத்துல வர கூட்ட நெரிச்சல் அதிகமாயிருச்சு, தள்ளுமுள்ளு அதிகமாயிருச்சு. அந்த இடத்துல லேசான போலீஸ் தடியடி நடந்ததுனால எல்லாரும் தள்ளுமுள்ளு பண்ணி தெரிச்சு ஓடும்போது நிறைய பேர் கீழே விழுந்து அவங்க மேல எல்லாம் மிதிச்சு போயிருக்காங்க. அதுலதான் இன்னைக்கு நிறைய பேர் உயிர் பலியாயிருக்கு. அது மட்டும் கிடையாது, ஆம்புலன்ஸ் லைனா வருது. விஜயே சொல்றாரு, நம்ம கட்சி கொடி போட்ட ஆம்புலன்ஸ் வருது என்ன அப்படிங்கிறாரு. அப்ப யார் அந்த கட்சி கொடி போட்ட ஆம்புலன்ஸ் யாருது? இதெல்லாம் அரசு பதில் சொல்லணுங்க மக்களுக்கு. இன்னைக்கு இத்தனை உயிர் போயிருக்கு, இது யார் பொறுப்பேத்துக்கிறது? இன்னைக்கு அந்த 100 அடி பாதை, ஒரு குறுகலான பாதை, அதுல முதல்ல நீங்க அனுமதி தரலாமா? ஒரு பெரிய மைதானமா பிடிச்சு அந்த மைதானத்துல தான் கொடுத்தாதான் இவ்வளவு ஜனம் தாங்கும். அப்படியே அவங்க போகணும்னாலும் அவங்களுக்கு வழிவகை இருக்கிற மாதிரி இடத்துல கொடுக்கணும். இன்னைக்கு இத்தனை உயிர் சேதங்களாகி இத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். இப்ப அட்மிட் ஆன எல்லா பேஷண்ட்டையுமே நான் பார்த்தேன். எல்லாரும் நல்லா இருக்காங்க. எல்லாரும் என்கிட்ட பேசினாங்க. ஒரே ஒரு அம்மா மட்டும் அன்கான்சியஸா இருக்காங்க. அவங்க மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். மற்றவங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. எனவே அவங்க எல்லாரும் சீக்கிரம் குணமடையணும்னு நாங்க இறைவனை பிரார்த்திச்சுக்கிறோம். நீங்க எதுவும் கேட்குன்னா கேளுங்க. இல்ல, இப்ப நான் கேட்டேன், பேஷண்ட் கிட்டயே நான் கேட்டேன், தண்ணி இல்லையா, உணவு இல்லையான்னு. அவங்க அந்த காரணமே சொல்லல. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க தண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க, ஸ்நாக்ஸ் வச்சிருந்திருக்காங்க. அவர் 2 மணிக்கு வருவாருன்னு நாங்க 9 மணிக்கு வந்துட்டோம். ஆனா அவர் வரும்போது 7 மணி ஆயிடுச்சு. கால தாமதம் ஒன்று, அதுதான் நாங்க மெயின் ரீசன். குறுகலான பாதை, இது 2வது ரீசன். கரூர் முழுக்க கரண்ட் ஆஃப் பண்ணது 3வது ரீசன். போலீஸ் லைட்டா தடி அடி பண்ணவும் எல்லாம் தெரிச்சு ஓடும்போது அந்த கூட்ட நெரிசல்ல கீழே விழுந்து எல்லாரும் மெதிச்சிருக்காங்க. இதுதான் நாள். அதே மாதிரி இன்னொன்னு பார்த்தோம்னா, அந்த ஆம்புலன்ஸ் தாவக்க கொடி போட்டு ஆம்புலன்ஸ் 1 by 1 வரும்போது அதுக்கு வழிவிடணும்னு சொல்லி மக்களை தள்ளுமுள்ளு நடந்ததுனாலதான் இவ்வளவு நம்ம உயிர் பலியை நம்ம பார்த்துக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தமான. ನಿರ್ಭೀತ, ನಿಷ್ಪಕ್ಷಪಾತ, ವಿಶ್ವಾಸಾರ್ಹ ಸುದ್ದಿಗಳಿಗೆ ಮತ್ತೊಂದು ಹೆಸರಾಗಿರೋ ನ್ಯೂಸ್ 18 ಕನ್ನಡ ಈಗ ಆಪ್ನಲ್ಲೂ ಲಭ್ಯ ಇದೆ. ದಯವಿಟ್ಟು ಇಲ್ಲಿರೋ QR ಕೋಡ್ ಅನ್ನು ಸ್ಕ್ಯಾನ್ ಮಾಡಿಕೊಂಡು ಆಪ್ ಡೌನ್ಲೋಡ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಮರಿಬೇಡಿ. ನಿಮ್ಮ ಬೆಂಬಲ ಹೀಗೆ ಸದಾ ನಮ್ಮೊಂದಿಗಿರಲಿ. ಧನ್ಯವಾದ. ஒரு விஷயம், இது நிச்சயமாக காவியக்காவும் இதை உணர்ந்து, உங்களுக்கு 4 பேர் செக்யூரிட்டி மேல வச்சுக்கிறீங்க, பஸ் மேல பாதுகாப்புக்கு. உங்களை நம்பி வர்ற தொண்டர்களுக்கு நீங்க பாதுகாப்பு தரணுமா இல்லையா? இப்ப தேமுதிக நீங்க எடுத்துங்க, 2005ல நம்ம கட்சி ஆரம்பிச்சு இத்தனை ஆண்டு காலம் எத்தனையோ கேப்டன் மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், திருமணங்கள், எவ்வளவு நிகழ்ச்சி. ஆனா வருகின்ற அனைவருக்கும் தொண்டர் படை, ஏன்னா காவல்துறை நிச்சயமாக ஆளுங்கட்சிக்கு மட்டும்தான் அவங்க நிப்பாங்க. எதிர்கட்சிகளுக்கு காவல்துறை சப்போர்ட் பண்ணாது. இதுதான் உண்மைங்க. விஜயே நேற்று சொல்றாரு, காவல்துறை என்ன பண்றீங்க, காப்பாத்துங்கன்னு. பண்ண மாட்டாங்க. இதான் உண்மை. அதனாலதான்
தொண்டர் படை அமைச்சு எங்க தொண்டர்களை நாங்க காப்பாத்திக்கிட்டு இருக்கோம் இத்தனை வருஷமா. அது மாதிரி விஜய் அவர்களும் இனிமேல் உங்களுக்கு எப்படி பாதுகாப்பு வைக்கிறீங்களோ உங்களை நம்பி வர தொண்டர்களுக்கும் தாவேக்கா பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணோம். உணவு, தண்ணீர், இன்னும் ஒரு பெரிய இடத்துல இந்த மாதிரி இல்லாம ரோட் ஷோவா இல்லாம ஒரு பெரிய மைதானத்துல நீங்க நடத்துனீங்களே ஒரு மாநாடு, அந்த மாதிரி பண்ணி மக்களை பாருங்க. ஒரு தொகுதியில தப்பு இல்லை. இது ரொம்ப தப்பான ஒரு முன்னுதாரணம். இன்னைக்கு எத்தனை குடும்பம் இதுல பாதிச்சிருக்கு. சின்ன குழந்தையில இருந்து இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாருமே பாதிச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய விஷயம். இனிமேல் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகேங்க. இல்ல நடந்த பிறகு கடகடன் போலீஸ் வர்றாங்க. அதுக்கு முன்னாடி எங்க போனாங்க? அப்புறம் ஒரு 5 minutesல எல்லா ஆர்கனைஸ்டும் வர்றாங்க. ஆம்புலன்ஸ் வருது, போலீஸ் வருது, அமைச்சர்கள் வர்றாங்க, எல்லாரும் வராங்க. ஏன் இதை முன்கூட்டி கொஞ்சம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்தா அவர் பேசுறதே 10 நிமிஷம் பேசிட்டு போயிருப்பாரு, மக்களும் பத்திரமா வீடு போய் சேர்ந்திருப்பாங்க. முன்கூட்டி எந்த ஏற்பாடுகள் சரியா நடக்காததும் ஒரு காரணம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். எனவே ஒரு ஆணையத்தை அமைச்சிருக்காங்க. அந்த ஆணையம் நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வா தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். யார் உண்மையிலே இந்த நிகழ்வுக்கு யார் காரணமோ அதை ஆணையம் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கிறோம். எனவே தாவேக்கா பக்கமும் தவறு இருக்கு, தமிழக அரசின் பக்கமும் கவனக்குறைவு இருக்கு. இதுதான் உண்மை. இந்த நிலை இனி தொடரக்கூடாதுங்க. இதுவே இறுதியாக இருக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி, நன்றி, வணக்கம். வணக்கம். இப்போ அவங்க தரப்புல பார்த்தா அவங்க சொல்றது சரின்னு படும், அரசு தரப்புல வேற ஒரு காரணம் சொல்லுவாங்க. இப்போ இந்த நேரத்தில் அதை விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறது சரியானதாக இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு 2 உயிர் இல்லை 40 உயிர்கிட்ட நம்ம இழந்திருக்கோம். இல்லை அவங்க இழந்தவர்கள் குடும்பத்தில் ஒருத்தனா நின்று தான் நீங்கள் இதை பார்க்கணுமே ஒழிய இதை போய் கருத்து பேசிட்டு ஏற்கனவே காயம்பட்டு இவங்க பாரு என்ன பேசிட்டு வாங்க. அந்த சாவு வீட்டில் நின்று பார்த்தீங்கன்னா அந்த சாவு வீட்டில் இருக்கிற ஒரு மகனை நம்ம பார்த்தா ஐயா என்னையா பேசிருக்கீங்கன்னு வரும். அந்த மனநிலையை தான் நீங்கள் இதில் பார்க்கணும். இது வரலாம், தம்பி வரலைனாலும் மற்றவர்கள் வருவாங்க, வர சொல்லுவோம். சரி, மற்றவங்கள தம்பி புஷியானந்தையோ ஆதவையோ வந்து பாருங்க ஆதரவு சொல்லுவோம், அது செய்வாங்க. அதெல்லாம் அப்படி ஒன்றும் ஒரு பெரிய அரக்கர்கள் ஒன்றும் கிடையாது. நம்ம பிள்ளைங்க தானே வருவாங்க. காவல்துறையோட நிபந்தனைகள் பின்பற்றாதனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு, விபத்து நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இப்போ காவல்துறை நாங்கள் சொன்ன விதிமுறைகளை பின்பற்றலை. அவங்க இதில் ஏதோ சரியில்லை. இது அல்ல. இப்போ இழப்பு தான். இறந்தவர்கள் தான். இப்போ அந்த துயரத்தில் நம்ம பங்கேற்று துயரத்தில் நிற்கிற அந்த குடும்பத்துக்கு நம்மளால் முடிஞ்ச 2 வார்த்தை ஆறுதல் இல்லை அவங்களுக்கு, அதுதான் இப்போ தேவைப்படுது. இதை போய் பேசிட்டு வேண்டியதில்லை. இப்போ நடந்துருச்சு, கேட்டிருந்தா அப்படின்னா கேட்கல, நடந்துருச்சு. இப்போ அதுக்கு போய் என்ன பண்ண முடியும்? குடிநீரை அரசு வழங்க முடியும். குடிநீரை அரசு அத்தனை பேருக்கு வழங்க முடியும். அதாவது நம்ம பிள்ளைகள் எடுத்துட்டு வந்துடணும். வழங்குதான் நான் சொல்றது. இப்போ கூட்டத்தில் எந்த தண்ணீர் இருந்தால் கூட அங்கே நிற்கிறவருக்கு எப்படி போய் கொடுக்க முடியும்? இப்போ நம்ம பிள்ளை இப்படி வரும்போது அவங்களே ஒரு போத்தல்ல ஒரு தண்ணீரை எடுத்துக்கிட்டு வந்துடணும். 4 மணி நேரம் 5 மணி நேரம் நிற்கிற மாதிரி இருக்குதுன்னா அப்போ அதுக்கு தயாராக வந்துடணும். அதை அவங்கள குறை சொல்லி இவங்களை குறை சொல்லி யாரை குறை சொல்றீங்க? எனக்கு இந்த தண்ணி இருக்குது கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இவர் கொடுத்துருவாங்க, அங்கே நிற்கிறது கொடுத்துருவேன், எப்படி போய் கொடுக்க முடியும்? சரி, அது ஒரு பிரச்சனை. இப்போ இது ஒரு படிப்பணி ஆயிடுச்சுல. இனி வரும் காலங்களில் நம்ம பிள்ளைகளே தண்ணீரோட வந்துடணும். இல்லைன்னா தண்ணிக்கான இந்த வசதியை செய்யணும். அது ரொம்ப அடர்த்தியில் அதிக கூட்டத்துக்குள்ள போய் இதை செய்ய முடியாது. யோசிக்கணும். கையை நீக்கி கூட ஒருத்தருக்கு பக்கத்தில் கொடுக்க முடியாதுன்னா இதை பேசிட்டு இருக்க முடியாது. இப்போ அது நடந்துச்சு, இது நடந்துச்சு, இது ஆய்வு செய்யறதுக்கான நேரம் இல்லை. நடந்துச்சு, செத்துட்டோம். இப்போ பேசல. இனி ரொம்ப கவனமாக இருக்குது. கால் எடுத்து வைக்கணும். அதுதான் முக்கியமான. இது வழக்கு, அதை எதிர்கொள்ளுவாங்க. அரசு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தானே தீரணும். அப்போ அதை எடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஆந்திராவில் நான் கூட அதுக்கு கடுமையான கண்டிச்சு அறிக்கை விட்டேன். தம்பி அல்லு அர்ஜுனா நடித்த படம் புஷ்பா 2 திரையரங்கில் போய் படம் பார்த்தவங்க சிக்கி இறந்துட்டாங்க. அதுக்கு இவர் பொறுப்பு இல்லை. ஆனால் இவரை கைது பண்ணி சிறையில் வச்சாங்க. அப்போ நான் கேட்டேன், அவர் பொறுப்பு இல்லை, அவங்க படம் பார்க்க போய் நெரிசலில் சிக்கிட்டாங்க. இப்போ அது மாதிரி தான் பார்க்கணும். இப்போ இது ஒரு வழக்கு, அதை எதிர்கொள்ளணும். எதிர்கொண்டு போய் இதில் எந்த தொடர்பும் இல்லை, இது எங்களுக்கு இப்போ நம்ம வழக்கு புனையப்பட்டவங்கெல்லாம் அவங்களாம் இந்த விபத்தை திட்டமிட்டு ஏற்படுத்தினாங்க. அப்படி பார்க்க முடியாது. இல்லை, இப்படி பார்க்க முடியாது. இது என்ன? இது
தம்பி மேலே நடவடிக்கை எடுத்தால் அண்ணனுக்கு என்ன செய்யணும்? சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், வருத்தமாக தான் இருக்கும். இது என்ன ஒரு கேள்வி கேட்குது? அவனுக்கு இது புது வழக்கு. எனக்கு வந்து 260 வழக்கு இருக்கு என் மேலே. நான் ஏறாத நீதிமன்ற படிக்கட்டுகள் கிடையாது. எனக்கு இது புதுசில் வழக்கு. அது இல்லைன்னா விடியாது கிழக்குன்னு போவோம், சிறை அதை நிறைன்னு போவோம், தடை அதை உடைன்னு போவோம். எங்களை பயிற்றுவித்த தலைமை அப்படி. உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். தயவு செய்து என்னை கைது பண்ணுங்கன்னா நான் கெஞ்சிருக்கேன். சின்ன பிள்ளை அவர் ನಿರ್ಭೀತ ನಿಷ್ಪಕ್ಷಪಾತ ವಿಶ್ವಾಸಾರ್ಹ ಸುದ್ದಿಗಳಿಗೆ ಮತ್ತೊಂದು ಹೆಸರಾಗಿರುವಂತ ನ್ಯೂಸ್ 18 ಕನ್ನಡ ಈಗ ಆಪ್ನಲ್ಲೂ ಲಭ್ಯವಿದೆ. ದಯವಿಟ್ಟು ಇಲ್ಲಿರುವಂತ QR ಕೋಡ್ ಸ್ಕ್ಯಾನ್ ಮಾಡಿಕೊಂಡು ಆಪ್ ಡೌನ್ಲೋಡ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಮರಿಬೇಡಿ. ನಿಮ್ಮ ಬೆಂಬಲ ಹೀಗೆ ಸದಾ ನಮ್ಮೊಂದಿಗಿರಲಿ. ಧನ್ಯವಾದ.